ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபால்ஸ் இன்னிங்ஸ். நான் உங்க பூபால். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேட்ச் 2 ஆஃப் ஐபிஎல் 2025. மேட்ச் 2 பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஹைதராபாத்தில் நடக்குது. ராஜஸ்தானுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் கேப்டன் சஞ்சு சாம்சங் என்சிஓடைய கம்ப்ளீட் கிளியரன்ஸ் கிடைக்காதனால முதல் 3 மேட்சுக்கு அவர் இம்பாக்ட் பிளேயர் தான் விளையாடுறாரு. அதனால யங் பிளேயரான ரியான் பராக்கு கேப்டன்சி வாய்ப்பு கிடைக்குது. டாஸ் ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா நம்ம வழக்கமா சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வர டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வர்றாங்க. அவங்க வெரி டேஞ்சரஸ் காம்பினேஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல அவங்க 13 மேட்ச்ல 599 ரன் அடிச்சிருக்காங்க, 13 ரன் ரேட்ல அடிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அவங்க 100 பார்ட்னர்ஷிப்பும் ஒரு 50 பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. இதனால தான் சொல்றேன் அது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்லயும் அதே தான் நடக்குது. அவங்க ரைட் ஃப்ரம் பால் 1 அவங்க பெரிய ஸ்கோர் அடிக்கிற டார்கெட்ல அவங்க பயங்கரமா 4 6 அடிச்சுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த பவுலரையும் விட்டு வைக்கல. யார் போட்டாலும் ஓவருக்கு ஓவர் பவுண்டரிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. லக்கிலி அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை 24 ரன்ல இருக்கும்போது அவங்க விக்கெட்டை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள 3ஆவதா வர்றது இஷான் கிஷான். அவர் கடந்த 1 வருஷமா கிரிக்கெட்ல அவருக்கு ஒன்றும் அவ்வளவா சிறப்பா போகல. பிசிஏ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இழக்கிறாரு. போர்டு மெம்பர்ஸ் மத்தியில கெட்ட பேர் வாங்குறாரு. ஸோ அவர் முக்கியமா அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இறங்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரும் விளையாண்டாரு. யார் பவுலிங் போட்டாலும் கிளின்னு கிழிச்சாருங்க. ஈவன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டது கூட விட்டு வைக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 6 வந்துகிட்டே இருந்தது. 6 ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா 94 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க 4 6 அடிக்கிறத தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. ஹெட் தன்னோட 50யை 21வது பால்ல கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ண கையோட 67 ரன் இருக்கும்போது ஹெட் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. 10 ஓவர் முடிவுல பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் 135 ஃபார் 2 அப்படிங்கிற வெரி ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு போயிடுறாங்க. இஷான் கிஷான் தன்னுடைய 25வது பால்ல கம்ப்ளீட் பண்றாரு. ஆர்ச்சர் தான் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டை இந்த ஐபிஎல்ல பதிவு பண்றாரு. 16 பால்ல அவர் 16 பால்ல 50 ரன் அவர் கன்சீட் பண்றாரு. அண்ட் தென் 15 ஓவர்ல 208 ரன் 3 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல நிதிஷ்குமாரோட விக்கெட்டையும் சன்ரைசர்ஸ் இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14.1 ஓவர்ஸ்ல 200 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் 200 இன் ஐபிஎல், ஈக்குவலிங் ஆர்சிபிஸ் ரெக்கார்ட். இதுக்கப்புறம் ஆர்ச்சர் தன்னுடைய எக்ஸ்பென்சிவான ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்றாரு. 4 ஓவர்ல 76 ரன் கொடுத்து அவருடைய இதை கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு இஷான் கிஷான் தன்னுடைய பேட்டிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. 45 பால்ல தன்னுடைய 100 கம்ப்ளீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப் த ஐபிஎல் இன் திஸ் இயர். அது மட்டும் இல்லைங்க, சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு இந்தியன் பேட்ஸ்மேனா அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இவர் தான். இவருடைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இதுதான். இவருடைய 100th இன்னிங்ஸ்ல இவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி கண்டினியூ ஆக சன்ரைஸ் ஹைதராபாத் தனது 20 ஓவர் முடிவுல 286 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை ரெக்கார்ட் பண்றாங்க. இது ஐபிஎல் ஹிஸ்டரியிலே செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் இவங்க தான் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அடுத்த கிளம்புங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை அப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இறங்கல, சேஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மைண்ட் செட்ல வர்றாங்க. சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரோட இன்னிங்ஸும் இருக்குது. ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட்டை 1 ரன்னுக்கு லூஸ் பண்றாரு. ஆனா சஞ்சு சாம்சன் நிறுத்துறீங்க. ஒரு சைடு அவர் 4 6 சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் இன்னொரு சைடு அவருக்கு கம்பெனி சரியா கிடைக்கல. அடுத்து வர ரியான் பராகும் சீக்கிரமா அவுட் ஆகிறாரு. நிதிஷ் ரெட்டியும் சீக்கிரமா அவுட் ஆகிறாரு. 6 ஓவர் முடிவுல 77 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற ஒரு மாடரேட் சுச்சுவேஷன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சேர்றாங்க துருவ் ஜூரலும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து ஓவருக்கு ஓவர் 4 6 சொல்லி அவங்க அடிச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சஞ்சு சாம்சன் 26 பால்ல தன்னோட 50 கம்ப்ளீட் பண்றாரு. 10 ஓவர் முடிவுல 118 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான நிலைமையில இருக்காரு. 118 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்கோர். பட் அவங்க ஆப்பனண்ட் அடிச்சுக்கிற ஸ்கோரை பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜான ஸ்கோரை தான் நம்ம பார்க்க முடியுது. சஞ்சு சாம்சன் 14 ஓவர்ல அவுட் ஆகிறாரு 66 ரனுக்கு. துருவ் ஜூரல் அடுத்த ஓவர்லயே 70 ரனுக்கு அவரும் அவுட் ஆகிறாரு. இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மயரும் சுபம் துபேவும் கொஞ்சம் அவங்க பங்குக்கு 6 4 அடிக்கிறாங்க. பட் அதனால அது ஜெயிக்க முடியாத ஜெயிக்கிறதுக்கு எடுத்துட்டு போக முடியல. ஸோ
ஸோ பை எண்ட் ஆஃப் த 20 overs 242 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னிங்ஸ் முடியுது. ஒரு நல்ல ஃபைட் பேக் தான், பட் இருந்தாலும் அந்த டார்கெட் வந்து ரொம்ப ஹை அப்படிங்கிறங்காட்டி அவங்களால அதை சேஸ் பண்ண முடியல. 242 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ஹையஸ்ட் ஸ்கோர். பிளேயர் ஆஃப் தி மேட்சா வேற ஆப்ஷனே கிடையாது, இஷான் கிஷானாக தான் இருக்க முடியும். அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் தி மேட்சும் கொடுத்தாங்க. அவர் இந்த ஐபிஎல் வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த சீசன் ஆஃப் த ஐபிஎல் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ற மூலியமா திரும்ப வந்து இந்தியன் டீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் பூபால். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.